ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 வந்து பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலே வாரம் வரப்போகுது அடுத்த வாரம். ஸோ இந்த வாரம் பொட்டி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாரம் ஒரு ட்விஸ்ட்டு, பழைய கண்டஸ்டன்ஸை இறக்கி லைட்டாக ஒரு டிஆர்பி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்விட்ச் இருக்குமா 2 பேரை மாற்றுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அது ப்ராங்காக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் உண்மையாக கொண்டு வந்தாங்கனாலும் தெரியல என்னன்ட்டு. அது வந்து நமக்கு சரியாக தெரியல. பட் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா, அந்த போர்டில் வச்ச அந்த கண்டஸ்டன்ஸோடைய ப்ரொமோ 3 பார்த்துருப்பீங்கல்ல, அதுக்கு வந்து இவங்க உள்ளே வரவங்க பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த பேட்டர்ன்லேயும் இந்த கேம் வந்து நகராது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஆனாலும் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது, இப்போது பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பாக்ஸில் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். மேபி 2 கேஷ் பாக்ஸாக இருக்கலாம். இந்த வாரம் ஒன்று வச்சுட்டு 6 சீசன் மாதிரி இன்னொன்று வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டாப் 5 கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒழுங்காக இந்த எவிக்டட் கண்டஸ்டன்ஸ் உள்ளே போய் உட்கார போகிறாங்களா? ஏற்கனவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முத்து சௌந்தர்யா, முத்து ஜாக்லின் சௌந்தர்யா அந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வெளியே இருக்க கண்டஸ்டன்ஸ் உள்ளே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஷூட்டே போகல. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருக்கிற உள்ளங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ வந்து ஓட்டிங்கில் போயிட்டு இருக்குது முத்துக்குமரன் தான். முத்துக்குமரன் எப்படி உடைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ணி இப்போ எப்படி ஹிந்தி பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்த டிக் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு சான்சஸ் வந்து இருந்தது. அவரை வந்து டக்குன்னு வந்து வெளியேற்றிட்டாங்க நம்ம ஸ்ருத்திகா அர்ஜுன் மூலமாக. சரியா, அவங்கள வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து அவங்க பண்ண வச்சு எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து நாமினேட் பண்ணி அவரை வந்து வெளியே தூக்கி போட்டாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் இவங்க ஏதாவது பிளான் பண்ணி முத்துக்குமரனை வெளியே தூக்குறதுக்கான ஒரு முயற்சி இருக்கா அப்படிங்கிறது தெரில. அப்படி எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், ஏதாவது ஒன்று நடத்தி இந்த அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன் சீசன் 3 மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா, தர்ஷன் எப்படி வெளியே போனார் கரெக்டாக 98 நாள் தான். அடுத்த வாரம் டைட்டில்னா 98 நாள் தர்ஷன் வந்து வெளியேறாரு. அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அதுலேயே ஒன்றுமே டிசர்வ்டே இல்லாத முகேந்திரா வாங்கிட்டு போனார். அவர் ஒன்றுமே பண்ணது கிடையாது, பாட்டு மட்டும் தான் பாடிட்டு இருந்தார். இப்போ எப்படி விஷாலுக்கு டைட்டில் கொடுத்தா எப்படி இருக்கும் விஷாலுக்கு, அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷால், தீபக் அண்ட் அருணுக்கு டைட்டில் கொடுக்கறது தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம முத்து எடுத்துட்டாங்க அப்படின்னா சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்க ப்ராடக்ட்டை ரொம்ப அழகாக வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீசனில் வந்து ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான ஓட்டிங் வந்து இல்லை. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு 3 லட்சம் ஓட்டு இருக்குது. 2வது ஓட்டிங் வந்து 1 லட்சம் அப்படின்ற கேப் இல்லை. ஒரு 2 லட்சம் 2 லட்சம் கேப்பே இல்லை. ஸோ ரொம்ப க்ரூஷியலாக போயிட்டு ஒரு 50,000 ஓட்டு தான் மிஞ்சி போனால் கூட ஆகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி டாப் 5 வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதில் அருண், பவித்ரா, விஷால் இந்த 3 பேரும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அருண், பவித்ரா, விஷால். சரியா, அதுபோக ரயான். அப்போ இன்னும் ஒன்று தான் உள்ளே வரும், எய்தர் சவுண்ட் ஆர் ஜாக்லின், அவ்வளோதான். ஸோ ஜாக்லின், முத்து 2 ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் வந்து வெளியேறிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிஜமாகவே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இன்னொன்று என்ன நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த சீசனில் அது அப்படி வச்சா கூட வெளியே வந்து பெரிய பிரச்சனை ஆகும். இப்போ வின்னர் நீ கொடுக்காம விட்டுருவியா, பார்ப்போண்டா யாருன்னு அப்படின்ற மாதிரி சண்டைக்கெலாம் எவனும் வரமாட்டான். அந்த மாதிரி தான் வந்து வின்னர் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இப்போ முத்துக்குமரன் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு வந்து யாருனாலும் எப்படினாலும் ஏமாற்றிடலாம் அவங்க. ஏன்னா முத்துக்குமரன் வந்து நல்ல ஓட்டில் நல்லா போயிட்டுருக்காரு முன்னாடி. கிட்டத்தட்ட ஒரு 27 மேலே 30% மேலே வந்து போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். அதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. அதுக்கு தான் இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நமக்கு வரக்கூடிய செய்திகளே அதான், 2 கண்டஸ்டன்ஸ் எப்படி வெளியே போகிறது, அதுலேயே உங்களுக்கு டவுட் வரலையா? ஏதோ இவங்க பிளான் பண்ணுறாங்க பிக் பாஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காமெடி இருக்குது. இப்போ இவங்க ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் நம்ம ரயான் வந்து முத்துவை பற்றி பேசி காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது முத்துக்கு அக்செப்டன்ஸ் இல்லை, அவர் வந்து முதலே தப்பை அக்செப்ட் பண்ண மாட்டார். பவித்ரா வந்து ஆமாம் தப்பை வந்து உணர மாட்டுறாங்க, உணர்ந்து அதுக்கான மன்னிப்பு கேட்க மாட்டுறாங்க. 2 பேர் பேசிட்டாங்க. பின்னாடி ஒரு எலி ஓடுது. அட பாவிகளா, பிக் பாஸ் வீடு பெரிய வீடுன்னீங்க, ஏடா எலி ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு. அது ஒரு பக்கம் ஓடிட்டு, சௌந்தர்யாவும் முத்துக்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன ஓவராக பேசிட்டே இருக்காங்க, பணப்பட்டின்னு. அதனால் இவன் பேசுகிற பேச்சில் எவனும் எடுக்காமல் போயிட போகிறான் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு கருத்துக்களை இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது 2 வந்து லைவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள். ஸோ ஜெஃப்ரி வேறு டாப் 5 வந்து சொல்லியிருக்கான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து ஜாக்லின்னு சொல்லலை, முத்துவை சொல்லலை. அவன் பாருங்கள், பவித்ரா, அருண், விஷால், சௌந்தர்யா, அப்புறம் ரயானா, 5 பேர். விஷால் இல்லை, விஷால் பேர ஏதோ சொல்லியிருந்தான், தீபக் நினைக்கிறேன். ஆமாம், விஷால் பேர தீபக். ஸோ இந்த 5 பேரை சொல்லியிருந்தான். என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.